நாம பேசுறதுதான் மொழி, அதுதான் மூத்த மொழி. அதுக்கு பேர் சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். 3 விதத்துலதான் பேர் வைக்க முடியும். ஒண்ணு சமஸ்கிருதத்துல பேர் வைக்கணும், ஒண்ணு தமிழ்ல பேர் வைக்கணும், இல்லைன்னா ஹிந்தியில பேர் வைக்கணும். இந்த 3 விஷயத்தையும் தாண்டி வேற எதுலையும் பேர் வைக்க முடியாது. ருக்கு அப்படிங்கறது சமஸ்கிருதங்கிறீங்க. இப்போ இருக்கு அப்படிங்கிற தமிழ்ல வந்துட்டா பிரதமர் மோடி ஐயா சொல்றாருல, சமஸ்கிருதமும் தமிழை போன்று பழமையான மொழி அப்படின்னு சொல்றாங்களா? எதுக்கு? ரெண்டும் ஒண்ணுதான். சமஸ்கிருதம் தான் தமிழ் மொழி, தமிழ் மொழி தான் சமஸ்கிருதம். நம்ம பேசிட்டு இருக்க சமஸ்கிருதம் தான் பேசிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல முடியுமா? ஏன்னா ஹிந்தி தெரிஞ்சாதான், சமஸ்கிருதங்கிற புரிதல் வந்தாதான் அர்த்தம் சொல்ல முடியும். தமிழர்கள் தமிழர்கள் பிராமணர்கள் எல்லாம் வந்தேரிகள் அப்படின்னா, பீகார்காரன் வந்துட்டான், வட மாநிலத்துக்காரன் வந்துட்டு நாட்டையே பிடிச்சிருவான். தமிழ்நாட்டுல வட மாநிலத்துக்காரங்க 1.5 கோடி பேர் தான் இருக்காங்க, தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலத்திலயும் இருக்கிறவங்க சேர்ந்து. ஆனா தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க மட்டும் பிற மாநிலத்துல 3-4 கோடி பேர் இருப்பாங்க. தமிழ் தேசியம் ஒரு தீவிரவாத இயக்கம்னு ஏன் சொல்றேன்னா, வெளிநாட்டுல இருக்க எல்லா தமிழர்களை பத்தியும் பேச வேண்டியது, ஆனா இந்தியாவில இருக்க பிற மாநிலத்துல இருக்க தமிழரை பத்தி பேசுறது கிடையாது. வெளிநாட்டுல இருக்க எல்லா தமிழர்களை பத்தியும் பேச வேண்டியது, ஆனா பாகிஸ்தான்ல இருக்க தமிழரை பத்தி பேசுறது கிடையாது. நமக்கு தேவை அதானே, 2 மாநிலத்துக்கும் சட்டை எடுத்து விடணும். அதை செவ்வையினே செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுக்கு காரணம் மொழி. இந்த மொழி அரசியல் இருக்கவே கூடாது. இஸ்லாமியர்கள் யாரும் வந்தேரிகள் இல்லை, இந்துக்கள் தமிழர்கள் இல்லை, தமிழர்கள் யாரும் இந்துக்கள் இல்லை. அப்படியா? இந்த ஒரு வார்த்தைக்காக நான் ஒரு விஷயம் சொல்றேன் சீமானனே. நீங்க சொல்லக்கூடிய என் தாய்மொழி தமிழ் என் உயிரை விட மேலானது, என் தாயை விட உன்னதமானது, புனிதமானது. ஆனா அது நான் ஹிந்துவா இருக்கிற வரைக்கும் தான். நான் மதம் மாறிட்டேன்னு வைங்களாம், நீங்க சொல்லக்கூடிய அதே தாய்மொழி தமிழ் என் கால் செருப்புக்கு கீழே முதல்ல திருக்குறளை தான் கொளுத்துவேன், 2வது மந்திரம். நான் மதம் மாறிட்டேன்னா என் கால் கீழே இருக்கிற செருப்புக்கு சமம். இதுல எது வேணும் அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் ஹிந்துவா இருக்கிற வரைக்கும் தான் நீங்க சொல்லக்கூடிய தாய்மொழி தமிழ் மொழி என் உயிர் மொழி, என் உயிரை விட மேலானது, என் தாயை விட புனிதமானது. நான் மதம் மாறிட்டேன், நீங்க சொல்லக்கூடிய அதே தாய்மொழி தமிழ் 6000-10,000 வருஷத்துக்கு மூத்த மொழி தமிழ் என் கால் செருப்புக்கு கீழே